திடீர்னு இஸ்ரேல் வந்து அந்த உணவுப் பொட்டலங்கள் போடுவதற்கான காரணம் என்ன? பட்டினி போடுறதுக்கு எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது. அதனால தான் எல்லா நாடுகள்லையுமே கடுமையான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தான் அவங்க நாட்டிலேயே அவங்க செல்வாக்கு இழந்துருவாங்கல்ல. ஐநா சபையில் அமெரிக்கா வேணாம் அப்படின்னு வெளியேற்றிட்டாங்கன்னா தான் அது வந்து கொலை செய்வதை விட இந்த பட்டினி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்க நீங்கள் நட்பு நாடாக இருந்தாலும் இந்த எல்லை மீறினதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அப்படி வந்து இந்த வீட்டோ இல்லைன்னு ஒழிச்சா மட்டும்தான் பாதுகாப்பு சபையில். அதே நேரத்தில் வந்து அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஆனால் எல்லாம் எல்லை மீறி முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இஸ்ரேல் வந்து நேற்றைய தினம் அந்த வானத்திலிருந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமாக உணவு பொட்டலத்தில் காசால அந்த போட்ட அந்த காட்சிகள்லாம் நம்ம பிபிசி போன்ற வலைதளங்களில் நம்ம பார்த்தோம். திடீர்னு இஸ்ரேல் வந்து அந்த உணவு பொட்டலங்கள் போடுவதற்கான காரணம் என்ன? அதாவது விமானத்தின் மூலமாக போட்டது வந்து கம்மி தான். அது பார்டரை திறந்துட்டாங்க. லாரி வழியாக எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இதில் போட்டது வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் வந்து ரஃபாவுலையும் ஜோர்டான் எல்லையிலையும் ஜோர்டானில் இருந்தும் அந்த எல்லையை திறந்து விட்டுருக்குறாங்க. அதை 10 மணி நேரம் வந்து 10 மணி நேரம் லாரியில் வருது. அது வந்து அதிகம். இந்த ஃப்ளைட்டில் போட்டதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இவங்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லா நாடுகளும் இப்போ எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அமெரிக்காவை தவிர எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்திருக்காங்க. குறிப்பாக இத்தாலி வந்து முழுக்க சப்போர்ட்டில் இருந்த ஒரு நாடு. அவங்க நீங்கள் நட்பு நாடாக இருந்தாலும் இந்த எல்லை மீறினதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைகளை பட்டினி போட்டு கொடுக்குற அந்த காட்சிகள் வந்து அந்தந்த நாடுகளில் உள்ள மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துது. மேற்கத்திய நாடுகள்லேயே அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு இல்லாட்டா கூட அங்கே உள்ள மக்கள் அதை பார்க்குறாங்க. என்னடா சாப்பாடு இல்லாமல் இப்படியா இது பண்ணுவாங்க, உலகத்தில் எங்கேயுமே இருக்காத ரொம்ப கொடூரமான ஆட்களாக இருக்கிறாங்களேங்கிற ஒரு சிந்தனை வந்து ஏற்பட்டு எல்லா நாடுகள்லையும் இதுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம், இஸ்ரேலுடைய உறவை துண்டிக்கிறதுக்குரிய போராட்டங்கள்லாம் நடக்குது. அப்போ அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி எல்லா நாடுகளுமே, இப்போ ஃப்ரான்ஸ்லாம் அவங்களுக்கு ஆதரவு இருந்த நாடு தானே, எல்லா நாடுகளுமே எதிர்வா திரும்பின உடனே தான். அப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அந்த பட்டினி தான் காரணன்றது எனக்கு தெரியுது. இந்த பட்டினி விஷயத்தில் தான் பிறகு. ஆனால் உண்மை பட்டினியை விட வந்து அவங்க கொண்டு போட்டு சாவடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுவான். அவன் என்ன பதில் சொல்லுவான்னு கேட்டால், அங்கே வந்து மறைஞ்சிருந்தாங்க தீவிரவாதிகள், அதை தாக்கும்போது அங்கே உள்ள பொதுமக்களை கேடயமாக வச்சுருந்தாங்க, குழந்தைகளை நாங்கள் கொல்லணும்னு கொல்லலை, அப்படி பதில் சொல்லுவாங்க. பொய் தான் சொல்லுவாங்க. அது உலகத்தை ஏமாற்ற முடியும். இந்த பட்டினி போடுறதுக்கு ஏமாற்ற முடியாதுல்ல. ஆமாம், பட்டினி போடுறதுக்கு எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது. அதனால தான் கொலை செய்வதை விட இந்த பட்டினி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், குழந்தைகள் எலும்பும் தோலுமாக போய் சாவுற காட்சியெல்லாம் அவர் எடுத்து ஊடகங்களில் போடும் பொழுது எல்லா நாடுகள்லையுமே கடுமையான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தான் அவங்க நாட்டிலேயே அவங்க செல்வாக்கு இழந்துருவாங்கல்ல. ஆமாம், நமக்காக அதை செய்யலை. அவங்கவுங்க நாடுலேயே உள்ள மக்கள் எப்பவுமே நல்லவங்கள தான் இருப்பாங்க. ஒரு அநியாயத்தை ஒரு அளவுக்கு மேலே வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆட்சியாளர்கள்ட்ட தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் இந்த மாதிரியா ஒரு எண்ணத்தில் வந்ததுனால இஸ்ரேலுக்கு எல்லாம் எதிர்ப்பானவுடனே அவருக்கு நீங்கள் இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் இதாக நடங்க, இல்லைன்னா எல்லாம் டோட்டலாக அவங்கள கைவிட்டு போயிடும்னு சில அட்வைஸ் யாரோ பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவனே விளங்கியிருப்பான், அட்வைஸ் பண்ணியிருப்பான். அவனே என்ன செய்வான்னா, இந்த சாப்பாடெலாம் மற்றதை நம்ம சமாளிச்சிடலாம், குழந்தைகளை கொள்வது பெண்களை கொள்றதெல்லாம் என்ன செய்வான்னா அவங்கள கேடயமாக பயன்படுத்துகிறாங்கன்றான். பாலஸ்தீனர்கள் மேலே இது ஹமாஸ் மேலே பழியை போட்டு நம்பிடுவாங்க. அவங்களாம் நம்பாட்டா கூட நம்புறதுக்கு ஒரு காரணம் சொன்னால் போதும்ல. அவர் ஏதோ ஒரு காரணத்தை தந்திருக்கிறான், அவன் அப்பாவையெல்லாம் கொல்லலை, இது கொல்லும்போது அவங்களும் சேர்ந்து சாகுறாங்கன்னு இப்படி ஒரு போராளிகளை தான் கொள்கிறான்னு சொல்லி சமாளிப்பாங்க. இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. இந்த பட்டினியை போட்டு சாவடிக்கிறதுக்கு எந்த பதிலும் எந்த சமாதானம் சொன்னாலும் எடுபடாது. அதனால யாருமே நம்பலைங்கிற ஒரு நிலை வந்த பிறகு தான்
இது வந்து நம்ம அந்த பஷரி விஷயத்தில் கொஞ்சம் தளர்த்திடணும், உணவுக்கு தடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரஃபாவில் எகிப்திலேருந்து ரஃபா வழியாக வருது, ஜோர்டான்லேருந்து ஒரு மேற்கு கரை வழியாக அவங்களுக்கு ஜெருசலம் வழியாக வருது. அப்போ அந்த திறந்துருக்கிறான். ஆனால் வந்து என்னது திறந்தாலும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரல. ஆனால் ஒன்று இல்லாமல் இருந்ததுக்கு பரவாயில்லைங்கிற அளவு தானே தவிர, இதுக்கு இந்த காரணத்துக்கு என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு வர்றோம். இதன் மூலமாக அந்த நட்பு நாடுகளுடைய அந்த நட்பை வந்து திரும்ப பெறலாம், நமக்கு சப்போர்ட்டை மாற்றலாம் நினைக்கிறான். ஆனால் எல்லாம் மீறி முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இவன் இஸ்ரேல் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இதன் மூலமாக வந்து அந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் வந்து போகாமல் நம்ம தடுத்துற முடியும் அப்படின்னு நினைச்சது செஞ்சுருக்கிறான். அதுதான் அது காரணம். இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிராக திரும்பக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், சில நாடுகள் வந்து ஒரு 10 நாடுகள் வந்து இன்னொரு 4-5 நாளில் இஸ்ரேலை வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்து பலஸ்தீனத்தை வந்து நாங்கள் தனி நாடாக அறிவிக்க போறோம்னு சொல்லி இப்போ மேற்குலகத்துல இருந்து சில குரல்களும் எழும்புது. இப்படி மாறி போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு நாட்டை வந்து அங்கீகரித்தல் என்பது 2 வகையில் இருக்குது. இப்போ வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கிறாங்கன்னு வைங்க, ஐநாவுல வாக்கெடுப்பு நடத்தி அதிகமான நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இந்த மேற்குலகம் இல்லாட்டா கூட, மேற்குலகம் இல்லாமல் இருந்தால் கூட ஆல்ரெடி 140 நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு ஆக்கணும், அங்கீகரிக்கணுங்கிற கருத்துலையும் அங்கீகரித்தும் இருக்கிறார்கள் சில நாடுகள். இது ஒரு வகை. இந்த அங்கீகாரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்கள வந்து தூதரகத்தை வச்சுக்கலாம், தொடர்பு கொள்ளலாம் என்பது தான் அதுக்கு அர்த்தமே தவிர, அது முழுமையான அங்கீகாரம் எங்கே வரும்னா அந்த பாதுகாப்பு சபையில் நிறைவேறணும். ஐநாவில் பாதுகாப்பு சபைன்ற அந்த 15 நாடுகள் இருக்கிறாங்க. அந்த 15 நாடுகளில் 10 நாடுகள் சுழற்சி முறையில் வருவாங்க, 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகள். 5 நாடுகள் வந்து மாறவே முடியாது, அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10 நாடுகளில் இந்தியா கூட ஒரு வரும், பாகிஸ்தான் வரும், பல நாடுகள் சுழற்சி முறையில் என்ன செய்வாங்கன்னா வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 15 நாடுகளும் கூடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், நேரடியாக இராணுவ தலையீடே செய்யலாம். ஓகே, இந்த சாதாரண மெஜாரிட்டியில் நிறைவேறினா இராணுவ தலையீடு செய்ய முடியாது. பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலை பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சான்னு வைங்க, அப்போ என்ன செய்யலாம்னா படைகள் அனுப்பலாம். ஐநாவே அனுப்புது, யாரும் குறுக்க நிற்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளது பாதுகாப்பு சபையில் அங்கீகாரம் பெறுவது. ஆனால் இது பிரான்ஸு நடத்த இந்த முயற்சி எல்லாம் வந்து பாதுகாப்பு சபையில் வந்து தீர்மானம் நிறைவேறதுக்கு உதவாது. ஏன்னாட்டா அந்த வீட்டை வச்சுக்கிறதுனால பாதுகாப்பு சபையில் வந்து 5 நாடுகளுக்கு வீட்டோ இருக்குது. அந்த 5 நாடுகளில் 4 நாடு வந்து ஆதரிக்கிறது பாலஸ்தீனை. சைனா ஆதரிக்கிறது, ரஷ்யா ஆதரிக்கிறது, பிரான்ஸ் ஆதரிக்கிறது, இப்போ யூகேயும் ஆதரிக்கிறாங்க. வணங்குதா? அப்போ இடதுசாரி ஆட்சி தான் இருக்குது இப்போ யூகேயில், அவங்களும் ஆதரிச்சிடுறாங்க. 4மே வீட்டோ பவர் உள்ள நாடு தான். ஆதரித்தாலும் அமெரிக்கா வந்து வீட்டோவில் ரத்து பண்ணிட்டான முடியாது. எந்த நாடு, இந்த 5 நாடுகள் ஏதாவது ஒன்று, ஆமாம், ஒரு தீர்மானம் புதுசாக வரக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ தான் போயிட்டு இருக்கலாம். புதுசாக ஒரு மாற்றம் வருவதற்கு பாதுகாப்பு சபையில் நிறைவேறினா தான் அதை வந்து நீங்கள் சட்டப்படி ஆக்க முடியும். இப்போ பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தாமல் நிறைவேறிச்சுன்னு சொன்னால் படைகளை இறக்கலாம். இப்போ இஸ்ரேலை கேட்க தேவையில்லை, யாரும் குறுக்கிட முடியாது. எல்லா நாடுகளும் சேர்ந்து படைகளை அங்கே இறக்கி அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்து அதை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டு வர முடியும். அப்படி இல்லாமல் ஐநாவில் சாதாரண பொது சபையில், பொது சபை ஒன்று, பாதுகாப்பு சபை ஒன்று, பொது சபையில் மெஜாரிட்டி நிறைவேறுச்சுன்னு வைங்க, அதில் என்னென்னு கேட்டால் அவங்க தொடர்பு வச்சுக்கலாம், மீறி உள்ளெல்லாம் போக முடியாது, தூதரகம்லாம் வைக்க முடியாது. அங்கே வந்து இந்த இஸ்ரேலுடைய அனுமதியை பெற்றுத்தான் எதுவும் செய்ய முடியுங்கிற நிலையில் உள்ளது. இப்போ பிரான்ஸ் எடுத்துகிற அந்த முயற்சினாலையெல்லாம் அது வந்து பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காது. இது அவங்களுடைய ஆதரவு பெருகி இருக்குங்கிறத அது காட்டுமே தவிர, இப்போ அமெரிக்கா மட்டும் இப்போ தனித்து விடப்படும். அந்த மொத்தத்தில் உலகம் பூரா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது, அமெரிக்கா மட்டும் அமெரிக்காவை இந்த ஐநா சபையிலேருந்து வெளியேற்றினால தவிர, ஐநா சபையில் அமெரிக்கா வேணாம் அப்படின்னு வெளியேற்றிட்டாங்கன்னா தான் அது வந்து சாத்தியப்படும்.
அல்லது எந்த நாடுகளுக்கும் வீட்டோ கிடையாதுன்னு சொல்லி கூட கொண்டு வரலாம். இப்போ காலம் மாறி இருக்குது. அதனால் வந்து அன்னைக்கு எல்லா நாடும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகப் போரில் இவங்க 5 நாடு ஜெயிச்சாங்கல்ல, அந்த 5 நாடுகள் தான் உலகப் போரில் ஜெயிச்ச நாடுகள். அதனால தான் அந்த அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. உலகம் பயந்துச்சு. வெற்றி பெற்றதுனால ஜெர்மனை தோக்கடிச்சிட்டாங்க, ஹிட்லரை தோக்கடிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் தான் அந்த ஐநா சபை அமைச்சு அவங்களுக்கு மட்டும் அந்த ஜெயிச்ச நாடுகளில் இந்த ரஷ்யா, சீனா எல்லாம் வர்றாங்க, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இந்த 5 நாடுகளுமே ஒரு அணியில் இருந்து தான் உலகப் போரில் ஜெயிச்ச அணி தான் இவங்க. ஜப்பான், ஜெர்மன்லாம் தோத்த அணி. அப்போ ஜெயிச்ச அணிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு வீட்டோ இல்லாட்டி அணுகுண்டு போட்டுருவோம்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லாம் அந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி இருந்தாங்க. எல்லா நாடுகளும் தலையத்திலே ஆட்டிக்கிட்டாங்க. வீட்டை வச்சுக்கிறோங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அந்த நிலை இல்லை. எல்லா நாடுகளுமே வந்து ஒரு அணு ஆயுதங்களே வச்சுருக்க நாடுகள்லாம் இருக்குது. இப்போ அவங்க 5 நாட்டு தான் அணு ஆயுதம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து சவுத் கொரியாவில் அணு ஆயுதம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா, பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள். அப்போ அணு ஆயுதம் கிடையாது, இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்கிறது. அது மாதிரி ஈரான்லையும் இருக்குது. இல்லைன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈரான்லையும் இருக்குது. இஸ்ரேலில் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் அணு ஆயுதம் வந்துருச்சு. மற்ற தொழில்நுட்பத்திலையும் முன்னேறி இருக்கிறாங்க. இதுக்கு இனிமே என்னத்துக்கு வீட்டோங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குது நாடுகளுக்கு மத்தியில். அப்படி வந்து இந்த வீட்டோவே இல்லைன்னு ஒழிச்சா மட்டும்தான் பாதுகாப்பு சபையிலையும் இந்த தீர்மானம் நிறைவேறும். இப்போ உள்ள கண்டிஷனில் பிரான்ஸ் செஞ்சாலும் சரி, அரபு நாடுகள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு ஆதரவு தளம் கூடும்னு தவிர அதை அந்த பாலஸ்தீன தனி நாடுங்கிறத செயல் வடிவம் கொடுக்க முடியாது. செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு பாதுகாப்பு சபை தலையிடணும். பாதுகாப்பு சபையில் அந்த தீர்மானம் ஜெயிக்கணும். ஜெயிச்சுன்னா எந்த நாடும் குறுக்க வரமாட்டாங்க. இப்போ நான் இராணுவத்தை இறக்கி என்ன செய்யலாம், நீ போட இஸ்ரேலை விரட்டலாம், இஸ்ரேலையே உலக நாடுகள்லாம் சேர்ந்து அடிக்கலாம். அப்போ அந்த பாதுகாப்பு சபையில் நிறைய அதுக்கு தான் அமெரிக்கா என்ன செய்யறான்னா வீட்டோ பயன்படுத்துகிறான். அப்போ என்ன இது வந்து பேப்பர் தீர்மானமாக இருக்கும், அவ்வளோதான். பேப்பர் தீர்மானத்தில் அனைத்து உலக நாடுகள் ஆதரவு. அதனால வந்து இப்படி ஆதரவுன்னு சொல்வதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்ல. செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது. இப்போ வீட்டோ நாடுகள்லாம் சேர்ந்துருச்சு, அப்படியே நாளைக்கு அமைய போதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் அமையிற இந்த மாதிரி அமையும். எப்படின்னா அந்த நாடுகள் அங்கீகரிச்சுக்கிடுவாங்க, உதவிகள் செய்வாங்க, அந்த மாதிரி வேண்டாம் செய்வாங்களே தவிர அதை வந்து பலப்பிரயோகம் செய்து நீ வெளியே போடான்னு அவனை விரட்டணும்ல. சும்மா அறிவிச்சா மட்டும் வராது. பாலஸ்தீன தனியாண்டு அறிவிச்சிங்கன்னு சொன்னால் அங்கிருந்து இஸ்ரேலை வெளியேற்றணும். வெளியேற்றுறதுக்கு பலப்பிரயோகம் செய்யணும். பலப்பிரயோகம் செய்வதற்கு இந்த தீர்மானம் உதவாது. பலப்பிரயோகம் செய்வது எப்போ சாத்தியப்படும்னா அந்த இது பாதுகாப்பு சபையில் நிறைவேறணும். அதனால் இப்போ இந்த தீர்மானத்தினால எந்த ஒரு பெரிய பயன்லாம் இருக்காது. சின்ன பயன் இருக்குது. என்னென்னு கேட்டால் அவன் இந்த சோறுலாம் போடுறான்ல தான். இந்த ஒரு உலகம்லாம் நம்மளை எதிர்க்குது, எல்லா நாடும் அதை ஆதரிக்கிறாங்க, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம். அன்னைக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ரஷ்யா வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. இந்த இஸ்ரேல் உருவாகும் பொழுது ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்சது தானே. அது 5 நாடுகளும் சேர்ந்து தான் அந்த பாலஸ்தீன மக்கள்கிட்ட பிரித்து பிடுங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த நாடுகள்லாம் இப்போ எல்லாமே எதிரியாக மாறிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புத்தனம் அதிகரிக்குமே தவிர அமெரிக்கா கண்டிப்பாக வந்து வீட்டோவை பயன்படுத்துவாங்க. இஸ்ரேலை பலப்பிரயோகம் கொண்டு வெளியேற்றுறது வந்து அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து அடிக்கடி பரப்பக்கூடிய நியூஸ். அது இப்போ அமெரிக்கா தான் அதை சொல்லியிருக்கிறான். இப்போ அந்த அமெரிக்க அதிகாரி தான் அதை அவன் சொல்லியிருக்கிறான், எங்களை ஆதரிக்கிறதா இருக்கிறாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே சில நாடுகள் பஹ்ரைனு இவங்கெல்லாம் வந்து இது பஹ்ரைன், துருக்கி, துபாய் 3 நாடுகளும் ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலை வந்து அந்த ஒப்பந்தம் செஞ்சு ஒரு நாடாக ஏற்றுக்கிட்டாங்க. துருக்கி இவ்வளோ இது பேசுவான், அவன் உலக மகா சைத்தான் வந்தான் எர்துகான். அவன் வந்து இப்போ அவனும் ஏற்கனவே ஆதரித்தவன் தான், இஸ்ரேல் அங்கீகரித்தவன் தான். சவுதிலாம் அப்போ இருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டால், பாலஸ்தீன தனிநாடு அங்கீகரிச்சிக்க உடனே அங்கீகரிக்கிறோம், இஸ்ரேல் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் 2 ஸ்டேட்டு தான் அது. பாலஸ்தீன ஒரு நாடு நீ அங்கீகரிச்சிக்க, அப்போ நாங்கள் அங்கீகரிக்கிறோங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதுக்கு மாற்றமாக இவனாக பலதரை இப்படி சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி நேற்று சொல்லலை,
இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் அடிக்கடி விடுவாங்க. எல்லா நாடுகளும் அந்த ரெடியாக இருக்கிறான் அந்த கருத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி. ரெடியாக இல்லாட்டா கூட ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்றா அப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நம்மளும் ஒத்துக்குருவோம் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலாக இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னாட்டா மக்களுடைய அவங்க என்ன வேணாலும் செய்கிற ஆளுக்கு தான் அரபு நாட்டு தலைவர்கள். ஆனால் மக்களுடைய கொந்தளிப்புக்கு மீறி செய்ய மாட்டாங்க. இதுக்கு வந்து மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. இஸ்ரேலை வந்து சும்மா ஆதரிச்சான்னு வைங்க, அந்த நாடுகளில் வந்து கடுமையான கொஞ்சம் உள்நாட்டு புரட்சி கூட என்ன செய்யும் ஏற்படும். அப்போ இப்போ கூட வந்து இப்போ சவுதியில் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் கூட ஒரு இமாம் கடுமையாக பேசிவிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இமாமே இந்த அரசாங்கம் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு இமாமுக்கு பேச முடியுதுன்னா அவர் சும்மா பேச மாட்டார். மக்கள் நாடி பார்த்து தான் பேசியிருப்பார். மக்கள்கிட்ட அந்த கருத்து உருவாக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால வந்து இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த இப்போ பல நாடுகள் 10 நாடு அங்கீகரிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது அமெரிக்கா பரப்புற ஒரு வதந்தி தானே தவிர அவங்க அந்த தலைவர்களை கணக்கு பண்ணி இப்படி சொல்கிறாங்க. அந்த தலைவர்கள் அப்படி செய்ய முடியாது. பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.